மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு அளித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று கூடிய சட்டப்பேரவையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறையால் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்றும், தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தென்னிந்தியாவுக்கு எவ்வளவு பாதிப்பு என்று நாட்டுக்கே வெளிப்படுத்தியவர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும், எனவே அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக வரவேற்கிறது என தெரிவித்தார். 2026 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி தொகுதிகளை நிர்ணயித்தால் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அதே நேரம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள் அவங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகள் அதிகரித்துவிடும். எனவே தொகுதி மறுவரை திட்டத்தை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். 1971 சென்சஸின் படியே மக்களவை தொகுதிகள் தொடர வேண்டும் அப்படின்னு அந்த பிரசன்டேஷன்ல நான் தான் விளக்கி கூறினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி, அரசியல் காரணங்களுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள தொகுதி மறுவரையறை தனி தீர்மானத்தை எதிர்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தனி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுவரையறை சாதகமா பாதகமா என்று தெரியாமல் அரசியல் காரணங்களுக்காக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தை அதிமுக எதிர்க்கிறது என்றார். மேலும் மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மட்டும் ஆதரிக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கிறது. அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் திமுக, காங்கிரசின் ஆதரவுடன் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சம் நிலவி வரும் சூழலில் தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து முடிவெடுக்க எம்பிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். அந்த தனி தீர்மானத்துக்கு திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதே சமயத்தில் அதிமுக, பாமக, பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது.
இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக உள்ளது என்றாலும் அது அரசியலில் பிரதிபலிக்கவில்லை என்றார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும் என்றவர் நீட்டை விட முக்கியமான தீர்மானம் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் என்று குறிப்பிட்டு பேசினார். பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மக்கள் தொகையால் கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும் பொழுது, தென் மாநிலங்கள் அதை வளர்ச்சிக்காக அமல்படுத்திய பொழுது, மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தின் விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்பட்டால் நாளைக்கு இந்தியா சமத்துவத்தை இழந்துவிடும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் வழியில் திரு வாஜ்பாய் அவர்கள் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்பொழுதும் சட்டத்தை நிறைவேற்றி 25 வருடங்களுக்கு 543 என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் 39 என்கின்ற விகிதாச்சாரத்தையும் உறுதிப்படுத்தினார்கள். 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்தது. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடைய வழக்கு சம்பந்தமாக NIA அதிகாரிகள் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் மதுரை அவனியாபுரம் ஜெயபாரத் சிட்டி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பெருங்குடியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் வீட்டில் NIA ஆய்வாளர் ஆகாஷ் தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் பாலமுருகன் மதுரையில் இல்லாத நிலையில் அவரது மனைவி முருகேஸ்வரியிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.